ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. அடுத்து யாரு? இளஞ்செழியன் வாங்க இளஞ்செழியன் ஐயா. நல்லா இருக்குல்ல? ஏய் நீதான் பேசுறியா? how are you? ஏய் நீதான் பேசுறியா? how are you? நானே தான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நிறைய பேசலாம். கொஞ்சமா பேசுவோமா நிறைய பேசலாமா? நிறைய பேசுங்க, கேட்கல. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து உதவி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கிற நேரம் இது. முதல்ல வந்து நம்ம இந்த சித்திரை திருவிழாவுக்கு நம்ம அனுப்பினோடனே வந்து நிறைய பேர் முன்பதிவு பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் வணக்கம். அந்த நடனம் சொல்லி கொடுத்த நடன இயக்குநர்களுக்கும் அதை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் வணக்கம். அதில் ஆடிய குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் கை தட்டுங்க. குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்வையாளர்கள் இல்லை அப்படின்னா எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. அதனால வந்து பார்வையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து நம்மளுக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே பள்ளிகள்லாம் போய் கேட்டோம்னா நம்மளுக்கு யாரும் இடம் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு எப்பயுமே இடம் கொடுக்கறது கோயில் ஒன்று தான். அதனால வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒளி அமைப்பு கொடுத்த வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அடுத்து வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த காணொலியெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வந்து போடுவோம். அதில் வந்து உங்களுக்கு சத்தமும் அந்த வீடியோவும் நல்லா இருக்கும். அதுக்கு அந்த காணொலிக்கு வந்து காரணமானவர் வந்து நம்ம கணேஷ், அவருக்கு ஒரு நன்றி. இவங்க வந்து என்னன்னா கடைசி 4 ப்ரோக்ராமா வந்து இவர் ஒரே ஆள் தான் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து வந்து புகைப்படம் எடுக்கிறது வந்து அருண்குமார், அவரும் கடைசியா 4 தடவை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி. அப்புறம் யாருக்கு நன்றி சொல்லலாம்? இங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பேர் யாருக்கா தெரியுமா? பானு, புவனா, அவங்க 2 பேருக்கு நன்றி. நிறைய அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பரிசு கடைசியில காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு நன்றி. வேற யாரை விட்டுட்டோம்? வேற யாருக்கா சொல்லணுமா? ரொம்ப முக்கியமானது என்னது, நம்ம கடைசியில முடிஞ்சு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம்ல. சாப்பாடு வந்து நிறைய பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிகவும் நன்றி. ஏன்னா சாப்பாடு தான் ஒரு நிகழ்ச்சியில முக்கியம். நம்ம எவ்வளவு சோர்வா இருந்தாலும் கடைசியில் சாப்பாடு போட்டோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மறந்துடும். அதனால இருந்து எல்லாம் சாப்பிட்டு போங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா. அடுத்து வந்து இங்க வெளியில வந்து ஒரு இது வச்சிருப்போம், போட்டோ பூத்து. நீங்க போறப்போ வந்து புகைப்படம் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு வந்து உதவி பண்ண நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. வேற யாருக்கு சொல்லணும் நன்றி? யாருக்கு சொல்லணும்? நம்ம டிஜே சொல்லலாம். இப்போ உமாகாவோட புது டிஜே, அவர் பேர் என்னங்க? அம்பிகாபதி பழனிவேலு. அவர் வேற யாரும் இல்ல. இங்க இங்க ஒரு அம்மா வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, புவனான்னு, அவங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஒரு நன்றி நம்ம பண்ணிடலாம். யாருக்கு? அவங்களுக்கெல்லாம் வேணாம். சரி, வேற யாருக்கு சொல்லணும்? எனக்கா? சரி, நான் எனக்கு தனியா சொல்லிக்கிறேன். சரி, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து சித்திரையா புத்தாண்டா ஒரே குழப்பமா இருக்கே, என்ன காரணம் அதுக்கு? கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அது பண்ணலாம். ஏன்னா பின்னாடி வந்து அடுத்து ஒரு இசை நிகழ்ச்சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடி இருப்போம். திடீர்னு ஒரு நாள் வந்து சித்திரையா மாறிச்சுல, என்ன காரணம் இருக்கா தெரியுமா? என்னமா இந்த குழப்பம் இருக்கு? சித்திரையா தமிழ் புத்தாண்டான்னு குழப்பம் இருக்கு. யாருக்கா ஏதாவது தெரியுமா அதுக்கு? அது என்ன காரணம் அப்படின்னா, மறைமலை அடிகள்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு ஒருத்தர் இருந்தாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா மேடையில் இருந்து நான் விசில் அடிக்க முடியாது. அதனால கீழே யாராவது விசில் அடிச்சு கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஏன்னா நம்ம மறைமலை அடிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரோட தலைமையில வந்து ஒரு 500 அறிஞர்கள் 1923 கூடி, இது வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு இல்ல,
இது தமிழ் புத்தாண்டு வந்து தை 1 தான் அப்படின்னு கூட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் ஒரு நாளிதழில் படிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1923 அவங்க சொல்ற நாள்ல வந்து மறைமலை அடிகள் வந்து இலங்கையில இருந்தாரு. அப்ப அவரோட மூத்த பையனுக்கு வந்து 14 வயசு. அவர் வந்து நாங்க இலங்கையில இருந்தோம் சொன்னோம்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆனா வந்து என்னன்னா, மறைமலை அடிகள் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து தமிழாசிரியராக இருந்தவர். இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது தமிழாசிரியராக இருந்தவர். ஆனா 1935 வந்து ஒரு மாநாடு போட்டு இதுக்கான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அவங்க. அதாவது வந்து தமிழ் புத்தாண்டு வந்து தை 1 தான், இது வந்து சித்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அதை வந்து எல்லாரும் ஆதரிச்சாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா பாரதிதாசன் போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து சித்திரை தான், தமிழ் புத்தாண்டுலன்னு சொல்லுவாங்க. அதனால 2 பேர் கருத்து இருக்கு, யாருக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம், அவ்வளவுதான்.